மீனாட்சிக்கு நான் தாலி வாங்கி கொண்டு வரேன். அதை பிரிச்சு கட்டிட்டு இந்த தாலியை கோயில் உண்டியல்ல போட்டு. டேய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? தங்கம் இப்ப என்ன விலை விக்குது தெரியுமா? நீ நான் வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன விலைய வேணா இருக்கட்டும்பா, மீனாட்சியோட புருஷன் நான் தானே. நான் வாங்கி கொடுக்குற தாலி தான் அவ கழுத்துல இருக்கணும். டேய், உன்கிட்ட இப்ப வேலை கூட இல்ல ஜீவா, எப்படிடா? நான் வாங்குறேமா. மத்தவங்கள மாதிரி என் உடம்பு சூடு சொரணம் இல்லாம இல்ல, எங்களுக்கு ரோசம் இருக்கு. அப்படியா? எங்கடா எதுவும் பாக்கெட்ல வச்சிருக்கியா? எங்க எடுத்துக்காட்டு பாப்போம். பாண்டி, என்ன நக்கலா? ஏண்டா, அவன் இது வரைக்கும் ஒத்த ரூபாய் சம்பாரிச்சது இல்ல, இவன் தாலி வாங்குறானா? டேய், நீ மதினியை கல்யாணம் பண்ணும் போது நீயா சம்பாதிச்சு தாலி வாங்கின? என் பேத்திக்கு நான் இருக்கேன், நான் வாங்கி கொடுத்தேன். அவன் என் பேரன். அப்ப ஜீவா உங்க பேரன் இல்லையா? யாரு இவனா? இவன் வேண்டாவனையா இங்க வந்து பிறந்துட்டான். இவனை கட்டிக்கிட்டோன்னே நீ சபையில எல்லாம் பேசாத, உனக்கு அந்த உரிமையே கிடையாது. ஏன் இல்ல? யாரு அவ? ஏன் பொண்டாட்டி, அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இப்ப பிரச்சனை தாலி தானே, நான் வாங்கி தரேன். நிறைய காசு இருக்கா சுமதி? இருந்தாலும் நீ தான் செய்யணும். உன் மருமவனை நம்புனா உன் பொண்ணு அடுத்தவன் வாங்கி கொடுத்த தாலியை தான் கட்டிக்கணும். அத்தை, நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. மீனாட்சிக்காக நான் வாங்குறேன். ஜீவா, அதெல்லாம் எப்படியும் 1 லட்சத்துக்கு மேல ஆகும். ஏமா, நீ எந்த ஊர்ல இருக்க? 1 லட்சமா? 2 லட்சம் கிட்ட ஆகும். எத்தனை லட்சம் வேணாலும் ஆகட்டும், நான் வாங்கிட்டு வரேன். மா, நீங்க தாலி பிரிச்சு போட ஏற்பாடு பண்ணுங்க. என் பொண்டாட்டிக்கு நான் தான் தாலி வாங்குவேன். ஜீவா, என்ன சக்தி, இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் செய்வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒருத்தி மட்டும்தான் உன் புள்ளைய நம்பணும். ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவனுக்கு, சவால் விட்டுட்டு போறான் வேட்டி பய. அத சாரே சொல்லிட்டாரு, தாலி வாங்கிட்டு வரேன்னு. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. சுமதி, நீ எதுக்கும் ஒரு மஞ்சக்கிழங்கு வாங்கி வச்சுக்க. அவன் ஒரு பொட்டு நகை கூட வாங்க மாட்டான். உன் பொண்ணு காலத்துக்கும் மஞ்ச காய்த்தை தான் காட்டிக்கிட்டு கிடக்கணும். ஐயோ, இவன் தாலி வாங்கிட்டு வர போறானா?